தாய் கீரை குழம்பே பிடிக்காதவங்க கூட இந்த மாரி கீரை குழம்பு பண்ணி குடுங்க. கண்டிப்பா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். அப்புறமா பருப்பு, துவரம் பருப்பும், பாசிப்பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட்ல எடுத்து கொஞ்சமா பூண்டு போட்டு வேக வச்சுட்டேன். இன்னொரு பேன்ல எண்ணெய் விட்டு அதில பூண்டு, ஜீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு போட்டு நல்லா வணக்குனதுக்கு அப்புறமா, கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதில வந்து அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா பொடிங்களும் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான பொடிங்க மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி. அதுக்கப்புறமா நான் ஜீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரக பொடி தான் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆட் பண்ணியிருக்கேன். இத ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வணக்கி விட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு, புளி தண்ணியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சுன்னா, பருப்பு ஆட் பண்ணிட்டு, நான் தன் அ அரிசி கழுகுன தண்ணியும் இதில ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது ஒரு திக்னஸ் குடுக்கும் குழம்புக்கு. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, புளி ஆட் பண்ணதுனால, அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.